முடியா ஏமலே வாடா. என்ன முதலாளி? கரும்பேட்டைக்கு ஆரம்பிச்சல, கூலிலாம் குத்துட்டியா? அப்போதே எல்லாத்துக்கும் கூலி கொடுத்தாச்சு முதலாளி. சரி சரி, மொண்டாட்டி எங்க? கடலுக்குள்ள களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க முதலாளி. இங்க வர சொல்லு. சரிங்க முதலாளி. ஐயா வர சொல்லியிருந்தீங்களாமே? ஆமா, வர சொன்னேன். ஏதோ பணம் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். எவ்வளோ வேணும்? 5000 ரூபாய் ஐயா. 5000 ரூபாயா? அவ்வளோ பணம் உனக்கு எதுக்கு? வீட்டு செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் வெளியே கடன் வாங்கியிருந்தேன், அதை திருப்பி கொடுக்க தான் வேணும் ஐயா. அப்படியா? சரி சரி, உக்காரு. தேவி, ஒண்ணுதான் உக்காருன்னு. சரி இந்த பாரு, உனக்கு எவ்வளோ பணம் நான் தரேன். எனக்கு நீ ஒரு ஆதாயம் பண்ணணும். என்ன ஐயா? நெக்கப் இருக்குல்ல, ஆ அங்கே போய் நில்லு, நான் வரேன். சரி ஐயா. ம். தேவி, என்கிட்ட பணம், காசு, தோட்டம், தரும் எல்லாமே இருக்கு. நான் சந்தோஷம் மட்டும்தான் இல்லை தேவி. என் பொண்டாட்டிக்கிட்ட போனாவே எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். அதனால எனக்கு இங்கே வந்தாதான் சந்தோஷமா இருக்கு. கடன் வாங்கியிருந்தோம்ல, முதலாளி ஐயா 5000 ரூபாய் கொடுத்தாரு. நாளைக்கு போய் நீங்க கட்டிட்டு வந்துருங்க. முடியா? ஆ நானு இந்த தென்னங்கள்லாம் ஏற்ற சொல்ல, ஏற்றிட்டியா? அதெல்லாம் நேற்று ஏற்றி எல்லாத்தையும் கிளியராக அனுப்பிச்சாச்சேன். சரி, இந்த குமாரம் இந்த கணேசன் இருக்கான்ல, ஆமா, வரப்பட்டும் போது சண்டை போட்டுக்கிட்டாங்களா? சரி, நல்ல நாளைக்கு வர தேவையில்ல. நான் புரிஞ்சுதா?
அப்புறம் கருப்பையா பொண்டாட்டி வந்து நம்ம தோட்டத்துல வேலை கேட்டலாமே. ஆமா முதலாளி, வந்து கேட்டா நான் தான் வேலை இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டேன். மடப்பையா, நீ அப்புறம் அதான் சொல்லுவேன். இந்த பாரு, நல்லந்து அவன் நம்ம தோட்டத்துல வேலை செய்யணும், புரிஞ்சுதா? சரி முதலாளி, சொல்லிடுறோம். சரி, அங்க மோட்டர் இருக்குது, ஆஃப் பண்ணியா? இந்த போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வரேன் முதலாளி. போடா அதை பாடுறா. ஒரு வேலையை அவனும் உருப்படியே பார்க்க மாட்டேங்கிறான். எங்க போனாலும் சண்டை சச்சரவா தான்டா இருக்குது. என்னையா ஒரு மாதிரியா இருக்க? இல்லைம்மா, ஒருத்தங்கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருந்தேன். அந்த பரதேசிப்பை இப்போ பார்த்து ஓவரா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் என்ன செய்யணும் எனக்கே தெரியல. சித்தப்பா கிட்ட கேட்டு பார்க்க வேண்டியதானே? அவர்கிட்ட ஏற்கனவே காசு வாங்கியிருக்குமாப்பா 2,000 ரூபா. நாளைக்குள்ள கொடுக்கலன்னா கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் மிரட்டிட்டு போறான். சரியா, நாளைக்குள்ள நான் எப்படியாவது நான் யார்கிட்டயாவது வாங்கி தரேன். இதுக்கப்புறம் நீ கடன் வாங்க கூடாது சொல்லிட்டேன், அவ்வளவுதான். முன்னாடி வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணால் வீடியோ கால் எடுக்க மாட்டேற. சரி நீ என்ன உன் புருஷன் வீட்டில் இருப்பானா இல்லை வேலைக்கு போயிடுவானா? சொல்லு, வரதான் கேட்குறேன். முதலாளி, ஏய் ஒரு நிமிஷம் இரு. என்ன? ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும் முதலாளி. என்னது 10,000 ரூபாவா? என்ன பணம் நான் மரத்துலையா காயுது? இல்ல முதலாளி, எங்க வீட்டுக்காரர் எங்கேயோ கடன் வாங்கிட்டாரு. அவங்க கடத்து திருப்பி கட்டலன்னாக்கா கையை உடைச்சிடுவேன் காலை உடைச்சிடுவேன்னு மிரட்டுறாங்க. இந்த பாரு, நீங்க மாசம் கூலி உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? 5,000 ரூபாய் தான். நீ 10,000 ரூபா வந்து கேட்குற. அவன் ஒரு குடிக்காரன். இந்த பாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க கொஞ்சம் வேலை இருக்குது, வா. ஐயா வேணாம் ஐயா. வாடி. முதலாளி, என்னடா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நல்லா பேசணும். முதலாளி, என் பொண்டாட்டி கஷ்டத்துக்கு தானே பணம் கேட்டான். ஏன் கொடுக்கல? நானும் வேலை செய்யறேன், அவனும் வேலை செய்யறான். டேய், நீ என்ன என் மாமனா இல்ல அவனா என் மச்சினியா? அதான் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறேன்ல, அவன் கேட்டாலும் இவர் வந்து கேட்கறாராம். போட. முதலாளி, நாங்க கூலி வேலை பாக்குறவங்க தான். ஆனா அதுக்காக உங்ககிட்ட குனிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை. உன்ன மாதிரி பணத்து பிடிச்ச நாயி கிட்ட நாங்க வேலை செய்யணும்னு அவசியம் இல்லடா. உன் சொத்து பத்து தோட்டம் துறவு எல்லாம் அழிஞ்சி, உன் குடும்பம் அழிஞ்சி, எனக்கு என் பொண்டாட்டிக்கு நீ செஞ்ச துறவத்துக்கு நீ நாசமா போய் நடுத்தர விக்கல. அப்புறம் என்ன பணம் ஓடி